Chettinad Cement, perfect concrete choice. 63 years of excellence. மேலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் அமர்ந்த பிறகு அதை உடைக்க பல்வேறு சதித்திட்டங்கள் தீட்டப்பட்டன. அதை முடக்க பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டன. பல்வேறு வழக்குகளை தொடர்ந்தார். அதையெல்லாம் தாண்டிதான் நாம் ஒரு சிறப்பான ஆட்சியை நாட்டு மக்களுக்கு கொடுத்தோம். இன்றைக்கும் எதிர்க்கட்சிகள், ஏன் திராவிட முன்னேற்ற கழக கட்சி கூட நம்முடைய ஆட்சியை பற்றி விமர்சனம் செய்ய முடியவில்லை. அப்படி அற்புதமான ஆட்சி கொடுத்தது அண்ணா திமுக அரசாங்கம். என்ன சொல்கிறார் திரு ஸ்டாலின், எடப்பாடி பழனிசாமி, அண்ணா திமுக, பாரதிய ஜனதாவோட கூட்டணி, இதைத்தான் சொல்ல முடியும். ஆட்சியில் ஏதாவது குறை இருக்கின்றதா சொல்லுங்கள், அதுக்கு பதில் சொல்ல நாங்கள் தயாராக இருக்கின்றோம். எந்தவித குறையும் சொல்ல முடியவில்லை. அப்படி ஒரு பொற்கால ஆட்சி கொடுத்தது அண்ணா திமுக அரசாங்கம். இங்கே வீட்டிருக்கின்றீர்களே, என் முன்னிலை அமர்ந்திருக்கின்றார்களே முன்னாள் அமைச்சர்கள், அவரெல்லாம் என்னோடு சிறப்பான முறையிலே பணியாற்றினார்கள். அதனால் ஒரு நல்ல ஆட்சியை நாட்டு மக்களுக்கு கொடுக்கப்பட்டோம், வழங்கினோம். அதே ஆட்சி மீண்டும் தமிழகத்திலே கொண்டு வருவதற்கு நீங்கள் அத்தனை பேரும் முழு ஒத்துழைப்பு நல்க வேண்டும். இந்த செயற்குழு பொதுக்குழு மேடையில வீட்டுகள் அத்தனை பேரும் நினைத்தால் நிச்சயம் அது நிறைவேறும். வந்திருக்கின்ற தலைமை கழக நிர்வாகிகள், மாவட்ட செயலாளர்கள், ஒன்றிய செயலாளர், நகர செயலாளர், பேருக்குழு பகுதி செயலாளர், பொதுக்குழு உறுப்பினர்கள் அத்தனை பேரும் பல்வேறு தேர்தல்களை களம் கண்டவர்கள். நாடாளுமன்ற தேர்தலாலும் சரி, சட்டமன்ற தேர்தலாலும் சரி, உள்ளாட்சி தேர்தலாலும் சரி, அல்லது கூட்டுறவு சங்க தேர்தலாலும் சரி, அவ்வப்போது நடைபெறுகின்ற இடைத்தேர்தலாலும் சரி, அத்தனை தேர்தலிலும் களப்பணி ஆற்றி கழக நிறுத்தப்படுகின்ற வேட்பாளருக்கு வெற்றி பெற்ற நபர்கள் நீங்கள் அத்தனை பேர். அனுபவம் வாய்ந்தவர்கள், திறமையானவர்கள், எப்படி வாக்கு சேகரிக்க வேண்டும் என்று அரசியல் பாடம் கற்றவர்கள். ஆகவே அத்தனையும் உங்கள் மனதில் இருக்கின்ற, உங்களுடைய அனுபவத்தில் இருக்கின்ற அதை இந்த தேர்தலை பயன்படுத்துங்கள். நிச்சயமாக 100% வெற்றி பெறுவோம். மீண்டும் அதிமுக ஆட்சி தமிழகத்திலே மலரும். இது எந்த கொம்பனாலும் தடுக்க முடியாது.